பண்ணதில் வந்து இந்த சமைக்கிறதுக்குன்னே அந்த அம்மா பிறந்து வளர்ந்த மாதிரி அவர் பண்ணிட்டார். அதாவது அவருக்கு வேலை இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் தான் அவங்க வீடு இருக்கணும். காலையில் எழுந்திரிச்சு அந்த அம்மா இட்லி சுடணும். அந்த இட்லி எப்படி இருக்கணும்னா நேத்தி காட்டின மாவாக தான் இருக்கணும். நீங்கள் ஃப்ரிட்ஜிலலாம் வைக்கக்கூடாது. நேத்தி காட்டி உடனே புளிச்சு எடுத்து. இப்போல்லாம் ஃப்ரிட்ஜுக்குள்ளே எத்தனை நாள் மாவு இருக்குன்னு யாருக்காவது தெரியுமா? தெரியாது. ஸோ 11 o'clock வந்து டீ பிரேக் விடுவாங்கள்ல ஆஃபீஸில், அந்த டீ பிரேக்கில் வீட்டுக்கு வந்துடுவார். அப்பயும் அவருக்கு வந்து சூடான காஃபி, அதுக்கு ஒரு சுண்டலோ இல்லைனா ஒரு ஏதோ ஒன்று ஸ்நாக்ஸ். அவங்க வந்து ஆக்சுவலாக எங்கிட்ட வந்து என்ன சொன்னாங்கன்னா கவுன்சிலிங் மாதிரி தான் வந்தாங்க. அந்த லேடி வந்தாங்க. நான் என்ன பண்ணுறது, எனக்கு ஒன்றும் புரியல அப்படிங்கிற மாதிரி தான் வந்தாங்க. அப்போது அவங்க கவுன்சிலிங் கொடுத்து நான் அனுப்பிச்சிட்டேன். அதுக்கப்புறம் அவங்க ஹஸ்பண்ட் வந்து என் ஒய்ஃபை காணோன்னு சொல்லி அவங்க வந்தாங்க. இந்த லேடி எனக்கு ஃபுல்லாக எல்லாமே சொன்னதுனால எனக்கு வந்து தெரிஞ்சிருச்சு, இந்த அம்மா வந்து நம்ம எவ்வளோ சொல்லியும் கேட்கல. நான் என்ன சொன்னேன், இவ்வளோ நாள் வாழ்ந்துட்டீங்க, வெளியில் போய் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? அவங்க வந்து 2 பிள்ளைகளை கல்யாணம் பண்ணி அந்த 2 பிள்ளைகளுக்கும் பேரம்பேத்திக்கு செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சுட்டு தான் அந்த அம்மா வெளியே போகிறாங்க.